நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க லவண்யா, உங்களுக்கு எப்படி இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது உங்க ஆசையா இல்ல வீட்ல இருக்கவங்க ஆசையா? எதனால இன்ஜினியரிங் படிக்கணும்? பேரண்ட்ஸோட ஆசை. உங்களுக்கு இன்ஜினியரிங் சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா இல்ல பேரண்ட்ஸ் சொன்னதனால படிச்சீங்க? சுத்தமா விருப்பம் இல்ல. சுத்தமா விருப்பம் இல்ல. அம்மா அப்பா சொன்னதனால தான் ஜாயின் பண்ணேன். ஏன் பிஇ படிக்கணும்னு சொன்னாங்க? பொருளாதார நிலைமை தான் ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது. பிகாஸ் எனக்கு தம்பிங்க 2 பேர் தான் வீட்டில். எங்கள் ஃபேமிலின்னு பார்த்தா நான் தான் மூத்த பொண்ணு. ஸோ தம்பிங்க 2 பேர் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை படிக்க வைக்க வேண்டிய கடமை உன் கையில் இருக்குது. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுனால உன்னைய நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருவேன். உன்னைய படிக்க வச்ச பிறகு தம்பிங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பண வசதி எனக்கு இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க போய் படிச்சு நல்லா சம்பாரிச்சா உங்க தம்பிங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. இப்போ கோர்ஸ் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டீங்களா? போஸ்டிங் கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சா? அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, ஆனால் இன்னும் வேலை கிடைக்கல. அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, வேலை கிடைக்கல. லெட்டர் கிடைச்சது. எந்த வருஷம் பாஸ் அவுட் நீங்க? 2012 கேம்பஸ்லயே செலக்ட் ஆனேன். 10,000 கட்டி தான் வாங்கினேன். 10,000 கட்டி வாங்குனீங்களா? அந்த லெட்டர் ஒரு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு அப்ரூவல் லெட்டர் கொடுக்கிறதுக்கு எனக்கு 10,000 கேட்டாங்க. யாரு? ஆக்சுவலா எங்க காலேஜ் வந்து கன்சல்டன்சி மூலமா தான் அந்த கம்பெனி கூட்டு வந்தாங்க. சரி. அந்த கன்சல்டன்சிக்கு கொடுக்கிறதுக்குன்னு சொல்லி 10,000 கேட்டாங்க. உனக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா 10,000 பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னமும் ரெண்டுமே கிடைக்கல. இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கா? வேலை கிடைப்பதற்காக பணம் கொடுத்து நல்லது என்ன பணம் கேட்டார்கள். நான் வந்து காலேஜில் பணம் எதுவும் பே பண்ணல. தனியாக வெளியில் வந்து ட்ரை பண்ணும்போது பசங்க வந்து முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாங்க, என்கிட்ட சொல்லலை. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது எப்படிடா வேலை கிடச்சிதுன்னா, ஃபஸ்ட்டு போனேன், இனிஷியலாக ஒரு 60,000 பே பண்ணுங்கள், பெர் மந்த் உங்களுக்கு 15,000 சேலரி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு தான் அது, அதுக்கப்புறம் 20 ஆக்கிடுவோம். 1 இயர் கழிச்சு உங்களோட 50,000 நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னேன். யாருக்கிட்ட பே பண்ணுறாங்கன்னு? இது அங்கே அந்த ஆஃபீஸில் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் மணி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் ப்ளஸ் சேலரி தரோம். கம்பெனியை நேரடியாக அப்படி சொல்லுதா இல்லை கன்சல்டன்சி சொல்கிறாங்க? கம்பெனி, அதாவது அது ஒரு செக்யூரிட்டிக்காக தான். நீங்கள் வந்துட்டு ஒரு 6 மந்த்தில் வெளில போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி பேசினோன்னே இவங்களும் சரி ஓகே அப்படின்னு மணி பே பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் போயிட்டு இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் மந்த் சேலரி தரல. ஒரு 45 டேஸ் கிட்ட வரும்போது மற்ற பசங்க எல்லாம் பணம் கட்டிட்டாங்க. நானும் பிளான் பண்ணேன், சரி நம்ம இன்னும் வேலை தேடி முடியாது, அது இப்படியே போயிடலாம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது, வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலான்னு போகும்போது அன்றைக்கி மார்னிங் தான் ஃப்ரெண்டு ஒருத்தன் கட்ட போகிறான். நான் பேப்பர் எடுத்து பார்க்குறேன், இப்படி ஏமாற்றிருக்காங்க தாம்பரத்தில் ஒரு ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி பேப்பரில் போட்டிருக்காங்க. பார்த்து போட அங்கே ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை படித்து பார்த்தா அதே அந்த கம்பெனி நேம் தான் இங்கே இருக்குது. அப்புறமேல் பசங்கிட்ட கேட்குறேன், எங்களுக்கு 1 வீக் முன்னாடி தான் தெரியும், மற்றவங்ககிட்ட சொல்ல முடியல, சங்கடமாக இருக்கு ஏமாந்துட்டோன்னு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த பேப்பரை பார்க்கலன்னா இவனும் போய் பே பண்ணிடுவான். என்னாச்சு அந்த கம்பெனி? அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில், அதாவது அது ஒரு கல்யாண மண்டபம் வாடகைக்கு எடுத்து பண்ணியிருந்துருக்காங்க. பணம் ஒரு எங்கள் கிளாஸில் மட்டும் ஒரு 10 பேர்கிட்ட பே பண்ணியிருக்கிறாங்க. 60,000 ரூபாய். 60,000. இது மாதிரி அங்கே போகும்போது பார்த்தா ஒரு 500 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. பசங்கிட்ட சொன்னேன், என்னாச்சு இப்படி ஆயிடுச்சுல, சரி வீட்டுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஃபஸ்ட், நான் வீட்டில் சொல்ல முடியாது, எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க, இன்னொரு வருஷம் கோர்ஸ் படிக்கிற மாதிரி நினச்சிக்கங்கன்னு சொல்லி தான் பணம் வாங்கினோம் எல்லாரும். 60,000 சும்மா இல்லை, எல்லாம் கட்டிட்டாங்க, ஏமாந்தாச்சு. ஹெச்ஆர் பர்சனாலிட்டி யாராவது வந்திருக்கீங்களா? நீங்கள் ஃபுல் எபிசோடு பார்த்தீங்க. இவங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க, ரைட்டா? எஸ்பெஷலி இப்போ ஹெச்ஆர் வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு. ஹவு டு யூ சீ தட்? இல்லை, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அது நடக்குதுன்னு சொல்கிறேன், நானும் சொல்லலை, இல்லை நடக்கலைன்னு சொல்லலை. நானும் ஹெச்ஆரில் இருக்கேன், 6 வருஷமாக இருக்கேன். சில இடத்துல நடக்குது, எனக்கும் தெரியும். இந்த கிராஜுவேட்டுக்கிட்டேருந்து ஒரு வேலைக்கு அவரை நீங்கள் எடுத்துக்கிறதுனா அவர்கிட்ட என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்குறீங்க ஆஸ் ஹெச்ஆர்? 60% தான் ஜென்ரலி பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா. ஒரே ஒரு இது மட்டும் என்னென்னா 10th 12th இன்ஜினியரிங் 3த்துலேயும் 60% இருக்கணுன்றாங்க. கேம்பஸில் போகிறப்போ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஓகே, அது ஏன்னா அது வந்து நான் 10th மார்க் கம்மி, அடுத்து 12th மார்க் கம்மி, அதுக்கப்புறம் யாரையாவது பிடிச்சி ஒரு சீட்டு வாங்கி உள்ளே போனால் உங்கள் கேம்பஸில் என்னை எடுக்க மாட்டீங்க. இப்போ ரொம்ப மெஜாரிட்டி ஐடி கம்பெனியில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்க வர்றாங்க இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ இவங்களுக்குலாம் நிறைய நேரங்களில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பசங்கள்லாம் சொல்கிறப்ப கூட ஒரு பெரிய காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்தால் வேலை கிடைக்கிது, ஒரு சின்ன காலேஜ்லேருந்து நாங்கள் நல்ல மார்க் எடுத்தால் கூட வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி எதுவும் டிவிசிவ் வைக்கிறீங்களா? இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேயே வந்தவங்களால இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு எதுவும் பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கள் பார்த்ததில் நல்ல கிராமத்து சைட்லேருந்து வர பசங்க அவங்க தான் வந்து இந்த ஆட்டிடியூட் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து தே ஆர் வெரி குட். இப்போ ஒரு பையன் சொன்ன மாதிரி என்னன்னாலும் எல்லாம் ப்ளஸ் தான் சார்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி சொன்னால் போதும். அது மாதிரி பசங்க தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா யாரும் வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி போய் பில் கேட்ஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப கம்மி. மீது 99% வந்து டீமாக தான் ஒர்க் பண்ணி தான் தேர் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது மாதிரி பசங்க தேவை. கான்ஃபிடன்ஸ் லெவல் இது ரெண்டுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. 60% 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் டிகிரியில் இருக்கணும். வேறு யாராவது ஹெச்ஆர் வந்திருக்கீங்களா? என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பிகாஸ் எம்ப்ளாயி ஒரு பக்கம் நாங்கள் நல்லா படிக்கணும்னு பசங்க சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வாட் ஆர் த க்ரைட்டீரியாஸ்?
நீங்கள் வச்சிருக்கிறீங்க அண்ட் வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அ ஸ்டூடெண்ட் டு பி அன் எம்ப்ளாயர்? ஸ்கோர்ஸை விட அவங்க எடுக்கிற மார்க்ஸை விட வி எக்ஸ்பெக்ட் இஃப் தே ஹேவ் தி அப்டேட்டட் நாலேஜ். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நாலேஜ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ்ட் அப்டேட்டட் நாலேஜ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். டெக்னிக்கல் சைடு டெக்னிக்கல் சைடில் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னென்னா, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அல்லது நான் செலக்ட் ஆகிட்டேன், பட் ஸ்டில் எனக்கு இன்னும் வேலைக்கு கூப்பிடலை. இஸ் இட் ஹேப்பனிங்? யா, இட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. வை? ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து வி வுட் ரிக்வயர் ஏஜென்ட்ஸ் ஆர் வி வுட் ரிக்வயர் கேண்டிடேட்ஸ் ஃபார் தட். ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பீரியடாவது தேவைப்படுது. அந்த மாதிரி பீரியடில் கடைசி நேரத்தில் வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே இவங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வரப்போகிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாலே ஆள் எடுத்துக்கிறீங்க. ஓகே. பட் 1.5 வருஷம் வரைக்கும் எனக்கு வேலையை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ சில பேருக்குலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆகி 1.5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வரலன்னா 1.5 வருஷம் என்ன பண்ணுவான்? அது எப்படி அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் அந்த மாதிரி நடக்கும். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும் போதே இப்போ போனால் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றதுக்காக ப்ராஜெக்ட் வருது வரலன்னு தெரியாமலே போய் கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் தே வில் வெயிட் டில் தே கெட் தி ப்ராஜெக்ட். ஓகே. ஒருவேளை ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா? ஓகே, சைலன்ஸ் கிவ் மீ த ஆன்சர். ஓகே, மிஸ்டர் குணசேகர் எங்க இருக்கார்? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? சார் நான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன். ஹெச்ஓடி. எஸ், நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு பையன் உள்ளே வரான், படிக்கிறான், மார்க் எடுக்கிறான், அவனை இதெல்லாம் முடிச்சு வெளியில் வர்றான். ஆனால் வெளியில் வர்ற பையன் வேலை செய்வதற்கான அல்லது அந்த பொண்ணு வேலை செய்வதற்கான தகுதி உடையவராக இல்லைன்னு கம்பெனிஸ் சொல்லுது. அது உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக. அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னு கேட்குறேன். இந்த தவறை எப்படி பார்க்குறோன்னாங்க சார், முதல்ல உள்ளே வர்ற பசங்களோட நாலேஜ் லெவல் இப்போ வந்து பாஸ் பண்ணால் இன்ஜினியரிங் சேர்ந்துடலாங்கிற நிலைமை, அது ஒரு விஷயம். இன்னொன்று ஆசிரியர்கள் யார் டீச்சர்ஸாக வர்றாங்க அப்படிங்கிறது, யார் டீச்சர்ஸாக வர்றாங்க டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன், இவங்க 2 பேர்த்தையும் வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. மேனேஜ்மெண்ட் வந்துட்டு விஷயம் தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட கோல் செட்டிங் என்னன்னு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கனால வந்து நல்லா கொண்டு போக முடியும். ஸோ இன்ஸ்டிடியூஷன், அதாவது மேனேஜ்மெண்ட்டினுடைய பிரச்சனை, மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனை. ஓகே. 3வது இது போக எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களை மாதிரி ஒரு ஆசிரியர்களுக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டாக ஒரு ஹெட் தேவைப்படுறாங்க, பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல் வந்துட்டு ஒரு லாங் விஷனோட இருக்கிற காலேஜஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். புரியுது. ஆனால் இவ்வளோ முயற்சி பண்ணி அவன்கிட்ட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இல்லைங்கிறாங்களே. ஓகே, அட்மிஷன் இஷ்யூ இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அது மீறி தான் அவங்க உள்ளே எடுத்துக்கிறோம். வேர் இட் இஸ் லேக்கிங்? சார், நீங்கள் பேசிக்கலாக இன்றைக்கி ஒரு மெடிசன் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனால் ஒரு பேஷண்ட்டுக்கு அவனால் ட்ரீட் பண்ண முடியுது. ஏன்னா அவனுடைய டோட்டல் கோர்ஸுமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க சார், அது வந்து லாஸ்ட் செமஸ்டரில் கொடுக்குறாங்க, அது ஒரு 3 பேரை வச்சு செய்கிறாங்க. ப்ராஜெக்ட் வந்து மினி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் சார். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒவ்வொரு பாடத்துலையும் மினி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். ஒரு இன்ஜினியர்னா சார், ஒரு காலேஜ் வந்து என்ன பெருமைப்பட்டுக்கிறோம்னா, எங்கள் காலேஜில் இருந்து இந்த ஸ்டூடெண்ட் இதை இன்வென்ட் பண்ணான்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கணுமே தவிர 100% பிளேஸ்மெண்ட் சொல்லி ஒரு பெருமைப்படுற அதுக்கு பேர் இன்ஜினியரிங் காலேஜே கிடையாது. அது நாட் அட் ஆல் இஸ் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இன்வென்ஷன்ஸை நோக்கி நம்மளுடைய இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒர்க் பண்ணல. அது வந்து பேசிக்கலி ஒரு அடிக்ட் சார். நீங்கள் வந்து அவனை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுங்களேன், அவன் அதில் வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஹி ஃபீல்ஸ் வெரி கம்ஃபர்ட். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராஜெக்ட் போவான்.